இப்போ இது மட்டும் நடந்தா எப்படி? இதுக்கு அடுத்த கட்டமா சில விஷயங்கள்லாம் நடக்கணும் இல்லையா? ஐயோ, ச்சே, கனவா? பரவாயில்ல, கனவா இருந்தாலும் நல்ல அழகான கனவு. கனவுல நடந்த மாதிரியே மாமா நிஜத்திலயும் நடந்துகிட்டாருன்னா அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? கண்டிப்பா நடந்துக்குவாரு. எல்லாருக்கும் கனவுல நடந்தா அது நிஜத்துல நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் காண்ற கனவை எல்லாத்தையுமே நிஜத்துல நடத்தி காட்டுற வலிமை எனக்கு இருக்கு. இந்த ஸ்வேதா சாதாரண ஆள் இல்ல, ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவ. மாமா, இந்த அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சிறப்பு சிறப்பு. நான் போய் கதவை சாத்திட்டுமா? தாராளமா. எஸ். ஒரு நிமிஷம், நான் போனதுக்கு அப்புறம் சாத்திக்கோ. என்ன சொன்னீங்க? ஏன் ஏன் இவ்வளவு ரியாக்ஷனு? வேணாம் வேணாம், இவ்வளவுதான் தேவையில்லை. ஓ, நீ அப்படி நினைச்சிட்டியா? வாய்ப்பில்லை ராஜாத்தி, வாய்ப்பே இல்லை. அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாத. இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. என் பொண்ணாடி தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும் இல்லையா? கொசு தொல்லை ஓவராக இருக்கு. இதை ஏற்றணும்னா கொசுலாம் போயிடும். அதுக்கு தான் வந்தேன். சூப்பராக இருக்குல்ல? பூ மேலே தனியாக புரண்டு கொரட்டை விட்டு தூங்கு. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது வேற ஒண்ணா இருக்கே. என்னாச்சு? எங்க தப்பு நடந்துச்சு? பசி மருந்து வேலை செய்யலையா? என்னாச்சு முத்துமாமா? ஏதோ ஒரு மாதிரியா பாக்குற? இங்க வா, இன்னும் கொஞ்சம். என்ன அது? என்னன்னு சொல்றது? என்னமோ அப்படி ஒரு மாதிரி உடம்புலாம் பண்ணுது. சில்லுன்னு காத்தடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். வயிற்றுக்குள்ள 100 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே தூரத்துல ரொமான்டிக்கா இளையராஜா சாங் கேட்கல? எனக்கு கேக்குது. அது இந்த ஃபீல் எப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல ஒன்னு அன்னைக்கு நான் பார்த்தனே, அப்போ வந்து அதே மறுபடியும். என்ன முத்துமாமா, ஏன் இப்படி திடீர்னு இப்படி எல்லாம் பேசுற? ஏ, திடீர்னு பேசாம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் பண்ணி இப்படி பேச போறேன்னு சொல்லணுமா? இதெல்லாம் காதல், பிரேமம், பியார். இந்த வயசுல லேட்டா வந்தாலும் அது திடீர்னு வருது. அதனால எனக்கே வார்த்தை வர மாட்டேங்குதே. அது ஏன்னா, அந்த கண்ணு அந்த கண்ணை பார்த்தாலும் எனக்கு என்னென்னமோ தோணுதே செல்லக்குட்டி. எனக்கு வெக்கமா இருக்கு. பேசாம இரு முத்துமாமா. வெக்கம்? போ மாமா, வெக்கமா இருக்கு.
வெக்கமா? உன் வெக்கத்தை அந்த பக்கமாவே. எனக்கே லவ் ஃபீல் இன்னைக்கு அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே. அழகி, என் கருப்பு அழகி. ஐயோ இந்த பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்துல யார் ரொம்ப அழகு சொல்லு பார்க்கலாம்? ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராயோட நான் சொல்றவங்க அழகு. உலக அழகு யாருன்னு கேட்டனா கிளியோபேட்ரா. கிளியோபேட்ரா வெள்ளையா இருக்க மாட்டாங்க, உன்ன மாதிரி கருப்பா இருப்பாங்க. கருப்பு தான் அழகு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கிளியோபேட்ராவோட என்னோட வெண்ணிலா தான் அழகு. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? கல்யாணமாகி வயித்துல புள்ள இருக்கு, இப்ப போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. ஏய், வயிற்றுல புள்ள இருந்தா பொண்டாட்டிய கொஞ்சம் கூட இருந்த சட்டம் இருக்கா? ஏன் பொண்டாட்டி நான் எப்படி வேணா கொஞ்சுவேன், எப்ப வேணா கொஞ்சுவேன். யாரு என்ன கேக்குறது? இந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க அன்பு இருக்குல்ல, அன்பு, அதை நம்ம எப்படி வேணாலும் காட்டலாம். சும்மா எனக்கு சமைச்சு போடுறது, என் துணி துவைக்கிறது, முத்துமாமா சுத்தி சுத்தி வருது, அப்படி கட்டினா மட்டும் பத்தாது. ஐ வாண்ட் மோர். இன்னும் கொஞ்சம் விட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அது எப்படின்னா எப்படி? ஐயோ, என்ன நீ? முத்து மாமா விடு, முத்து மாமா சொல்றேன்ல, விடு மாமா, விடு முத்து மாமா, விடு சொல்றேன்ல, விடு முத்து மாமா. வெக்கமா இருக்கு மாமா. ஏய் ஏய் ஏய், இங்க பார், இங்க பார், இந்த பாரு. அவங்கவுங்க ஊர்ல தான் புருஷன் கொஞ்சவே மாட்டேங்கிறான்னு ஃபீல் பண்ணி டிவி சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உன் புருஷன் உனக்கு இவ்வளவு கொஞ்சுறேன், நீ பாரதிராஜா படம் ஹீரோயின் மாதிரி முகத்தை மூடிட்டு இருக்கிற. அப்படின்னு குளிங்க குளிங்க சிரிச்சா கையடு. கைய இறக்குனா பாப்பா, என்ன அழகு சொல்ல குட்டி. ஏய், நீ வெளியே போயிடாத. இந்த கிளி இருக்குல்ல, கிளி, அது கோவப்படம் நினைச்சு உன் முதல்ல கொத்திடும். ஹேய், வரலா இது? ஐயோ, பாரு எவ்வளவு அழகா இருக்கு. நான் கூட லேடிஸ் ஃபிங்கர் நினைச்சிட்டேன். அப்படின்னா வெண்டக்கா, அது அப்படியே கடிச்சு. ஐயோ, விடு முத்து மாமா. என்ன இது? மாமா இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லையே. இவர் ஒளறது பாக்குறப்போ அந்த வசியம் இருந்து நமக்கு வேலை செய்யாம வெண்ணிலாவுக்கு வேலை செய்யற மாதிரி தெரியுதே. சில பேருக்கு அழகான முகம் இருக்கும், ஆனா அழகான மனசு இருக்காது. சில பேருக்கு அழகான மனசு இருக்கும், ஆனா அழகான முகம் இருக்காது. ஆனா என் பொண்டாட்டிக்கு அழகான மனசு, அழகான முகம். நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். நான் போய் லைட் ஆஃப் பண்ண போறேன். நீ லைட் ஆஃப் பண்ணாலும் இந்த ரூம் அப்படியே வெளிச்சமா தான் இருக்கும். ஒய் சொல்லி பார்க்கலாம். நீ தான் வெண்ணிலா வச்சே. நீ இங்க இருக்கும்போது அப்படியே இந்த ரூம் தக 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 தகன்னு வெண்ணிலா மாதிரி ஜோலிக்கும். வெக்கம். ஓகே ஓகே ஓகே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணலாம் லைட்டா. இதுக்கு இந்த அலங்காரம், பழத்தட்டலாம், இதெல்லாம் தேவையா? என்னடி உன் ஆட்டம் பலிக்கலன்னு பாக்குறியா? அப்ப உன் வேலையா இது? உன் வேலையா? ஆமாண்டி, வசிய மருந்து வேலை செய்யலன்னு பரிதவிச்சு ரூமையே ரெண்டாக்குறியா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இன்னும் உனக்கு நிறைய இருக்கு. என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண? நீ வசிய மருந்து கலக்கிறதுக்கு முன்னாடியே உன் இடத்துல வெண்ணிலா சமைச்ச சாப்பாட்டை மாத்தி வச்சுட்டேன். அது எப்ப தெரியுமா? நீ வசிய மருந்து எடுக்க வெளியே போனியே, அப்ப அது நடந்துச்சு. நீ சமைச்சதுன்னு நினைச்சு வெண்ணிலா சமைச்ச சாப்பாட்டுல தான் நீ வசிய மருந்த கலந்த. அதுக்கப்புறம் நீயே நல்ல புள்ளையா மாறி அந்த சாப்பாட்டை வெண்ணிலா இடத்துல வச்சுட்ட. அதத்தான் முத்தரசு மாமா சாப்பிட்டார். வெண்ணிலா சமைச்சத சாப்பிட்டதுனால வெண்ணிலா மேல அவர் இவ்வளவு பிரியமா இருக்காரு. இங்க பார், இந்த ஜென்மத்துல நீ பொழைச்சு வந்தாலும் சரி, இல்ல செத்து போனாலும் சரி, முத்தரசு மாமாவை
உன் கூட சேர விடவே மாட்டேன். அதுதான் என் முதல் வேலை. ஜாக்கிரதை. இந்தா முத்து மாமா. அப்புறம் என்ன வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு டீ தூக்கலா இருக்கு. மனம், குணம், சுவை பின்னுதே. போ முத்து மாமா. எப்ப பார்த்தாலும் குறும்புதான். வர வர ரொம்ப அநியாயம் பண்ற. டேய், நான் என்ன பண்ண? ஏமாடியா படிய போடுற நீ? என்னமோ மாமா புரியுது, உங்க பார்வையிலேயே ஒரு இலக்காரம் தெரியுது. நேத்து எனக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்கணும். அது நடக்காம நம்ப வச்சு கழுத்தறுத்தோங்கிற திமிர்ல தானே இப்படி பாக்குறீங்க. வேறு உன்னை நான் அப்படியும் பார்க்கல, லொப்படியும் பார்க்கல. உண்மையா சொல்ல போனா எனக்கு உனக்கு பார்க்கவே பிடிக்கல. குத்தம் செஞ்ச மனசு குறுக்குறுக்குன்னு வாங்கல. உனக்காக ஏதோ தோணுது, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? காலங்காத்துல நல்ல மூட்ல இருக்கேன். வந்து டென்ஷன் பண்ணாம ஒழுங்கா போயிடு. நான் டென்ஷன் பண்ணல, என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏற்கனவே எனக்கு வீரபாண்டி அம்மன் கோயில தாலி கட்டுறதா சொல்லி நம்ப வச்சு ஏமாத்துனீங்க. ஆனா அதுக்கான பலன் எனக்கு சாதகமா முடிஞ்சதுங்கிறத மறந்துட வேண்டாம். அதே மாதிரிதான் நேத்து நான் நினைச்ச விஷயத்த நடக்காம நீங்க ஏமாத்தினதுக்கு சீக்கிரமாவே எனக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இத நான் வருத்தப்பட்டோ வேதனைப்பட்டோ சொல்லல, திமுரோடவே சொல்றேன். ஸ்வேதாவால முடியும். நான் ஜெயிச்சு காட்டுறேன். லூசி. ஏ ஸ்வேதா, இந்த வாழ்க்கை இருக்குல்ல, அது வாழ்றதுக்காக தான். சும்மா இந்த ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி ஜெயிப்பேன் 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 கத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கையை நாசமா போயிடும். கடைசியில உன் வாழ்க்கையை உனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். உன்னோட ஆணவம் இருக்குல்ல, அதுதான் உன்னோட அழிவோட காரணமா இருக்கும். நான் காலையில் குடிக்கிற டீல இருந்து நான் வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் என் பொண்டாட்டி நல மட்டும்தான். என் பொண்டாட்டி இவ மட்டும்தான். இப்படி லூஸ் தனமா போட்டி போடுறது, வீர வசனம்லாம் பேசுறது எதுக்கு இதெல்லாம்? இந்த மழையை பார்த்து டொம்மு டொம்மு டொம்முன்னு முட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், டமால்னு மண்டை உடஞ்சிரும். மாமா, நான் என்னைக்குமே என் தலைய மலையில மோத மாட்டேன். அந்த மலையே நானாதான் இருப்பேன். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல பஞ்சு. கை தட்டிட்டேன், கிளம்பு. தேங்க்ஸ். வாயெல்லாம் அப்படி வைக்கிறது நல்லா இல்லை. அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவும் இருக்கு. எப்படி அப்படி உறுதியா மாத்திக்கிறதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உன் முத்து மாமா பேச்சுல அப்படியே மெய் மறந்து நிக்கிற மாதிரி தெரியுது? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நீயா உன் முத்து மாமா கிட்ட எடுத்து சொல்லி என் கூட வாழ வைக்கிறதுக்கான வழிகளை பண்ண. இல்லனா பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதை. ஏய், அவள் லூசு தனமா வளர்ந்துட்டு போவா. அவளெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காத.
இன்னைக்கு பிரியாணி வந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. இப்படி எல்லாரும் தினமும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஸ்வேதான்னு ஒருத்தி வந்தா இந்த வீட்டோட மொத்த சந்தோஷமும் பறி போயிடுச்சு. வெண்ணிலா, பிரியாணி நீ தானே பண்ண? நல்ல சாத்த பேசுற மாதிரி பசஞ்சிட்டு இருக்கிற, சாப்பிடு. பச்சடி பச்சடி எடு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா? சாப்பிட்டு வாங்கிக்க. போதுமா மாமா? நான் என்ன கேட்டேன்? பச்சடி கேட்டேன். சாம்பாரை ஊத்துற? ஐயோ ஜாரி மாமா. பச்சடிமா பச்சடி. வெங்காய பச்சடி தேடு. அதிடுமா. இததான் கேட்டேன். ஐயோ, என்ன வெண்ணிலா பண்ணிட்டு இருக்க நீ? என்ன ஆச்சு உனக்கு? என்ன யோசிக்கிற? என்ன மாமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஸ்வேதா தான் இப்ப வெண்ணிலாவோட பெரிய பிரச்சனையே. என்னதான் நீங்க வெண்ணிலா கிட்ட திருப்பி திருப்பி சமாதானமா பேசினாலும் அவளுக்குள்ள இருக்கிற பயம் போகவே மாட்டேங்குது. ஏற்கனவே ஸ்வேதா தந்திரமா நடிச்சு தாலி வாங்கின மாதிரி உங்களையும் மொத்தமா வாங்கிடுவாளோன்னு வெண்ணிலாக்கு பயம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஸ்வேதா போனமா நடிச்சு தாலி வாங்கினத வெண்ணிலாவால மறக்க முடியல மாமா. வெண்ணிலா, நான் ஒன்று கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். நீ என்ன நம்பர் இல்ல? ஆமா முத்து மாமா. முழுசா எல்லா விஷயத்திலையும் நம்பர் இல்ல? ஆமா. அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம அந்த ஸ்வேதா பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற? அவளை பத்தி யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த பாரு, என்னைக்குமே நல்லதை பத்தி யோசி, நல்லதே நடக்கும். சும்மா நீ பயந்துட்டே இருந்தானே எப்படி? வேண்டாம், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி யோசி. இந்த வயிற்று இருக்க குழந்தைங்களை பத்தி யோசி, இந்த நம்ம பசங்களை பத்தி யோசி, ருத்ரா பத்தி யோசி. அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம ஸ்வேதா அவளை பத்தி யோசிச்சேன்னா வேண்டாம், அவளை பத்தி யோசிக்காத. புரியுது முத்து மாமா. நீ பேசும்போதெல்லாம் மனசுக்குள்ள தைரியம் வருது. ஆனா கொஞ்ச நேரத்துல ஸ்வேதாக்காவை பத்தி ஞாபகத்துல வரப்போ பயம் தன்னால வந்துருது. வரும், வரதான் செய்யும். அதுதான் மனித இயல்பு. இல்லை எனக்கு பயமே இல்லை அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா பொய் சொல்றோம்னு அர்த்தம். இந்த பேர் தட்டில் பிரியாணி அப்படியே இருக்கு, சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்க. ஆகாட்டு. என்னைக்குமே தேவையில்லாதவங்களை பத்தி யோசிக்கவே கூடாது, புரியுதா? இப்போ ஒரு கெட்ட விஷயம் இருக்கும்போது நம்ம நல்ல விஷயத்தை பத்தி யோசிக்கணும், புரியுதா? மைண்டை டைவர்ட் பண்ணணும். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு. ஆகாட்டு காட்டு. எப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கான நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது டக்குன்னு பாசிட்டிவான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம், டப்புன்னு மிளகாவை கடிச்சிடுற, என்ன பண்ணுவ? சாம்பார் எடுத்து குடிப்பியா? தண்ணி தானே குடிப்ப? அதே மாதிரி கெடுதலை நன்மையால வெல்லுவோம். கெடுதல் என்றோட நம்ம ஞாபகத்துக்கு வருவது ஸ்வேதா. நல்லதை யோசிப்போம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களை பத்தி யோசி, குழந்தைங்களை எப்படி வளர்ப்போம்னு யோசி, புரியுதா? புரியுது முத்து மாமா. புரியுதுன்னு சொல்ற, ஸ்வேதாவை நினைச்சு எரியுதுன்னு சொல்ற. உன்னை என்ன பண்றது? ஏன் மூஞ்சைய பார்த்துட்டு இருக்கிற? சாப்பாடு. சாப்பாடு இல்ல மாமா, பிரியாணி. ஓய்யோ, அடேங்கப்பா, கண்டுபிடிச்சிட்டாங்க, அது பிரியாணியா? சிறப்பு. அப்ப இது என்னது? பச்சடி. அப்ப எதுக்கு எனக்கு சாம்பாரை ஊத்துன? பரவாயில்ல, இப்ப நீ சாப்பிடு.
மாமா இன்னைக்கு வெண்ணிலாக்காக்கு செக்கப்க்கு டாக்டர் வருவாங்க. ஆமாம், டாக்டர் இங்கே பக்கத்தில் வராங்களாம். அப்படியே வெண்ணில வந்து பார்த்து போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மாமா எனக்கும் இன்னைக்கு செக்கப் டேட் தான். டாக்டர் வராங்கன்னு சொன்னீங்களே, நானும் செக்கப் பண்ணிக்குவா? செக்கப்பு என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான். கண்ட இதுங்கெல்லாம் செக்கப் பண்ணணும்னா அதுக்கு தான் போய் பண்ணிக்கணும். வெண்ணிலா உங்க பொண்டாட்டினா அப்போ நான் யாரு? வப்பாட்டியா? அடிச்சு மாமா நீ யார் தானே கேட்ட? பணம். பொய் சொல்லி பணத்துக்கு தானே தாலி கட்ட வச்சிங்க. பணம் கழுத்துல கட்டின தாலிக்கு மரியாதையே கிடையாது, அது தாலியும் கிடையாது. சே, சாப்பிட கூட முடியாது. மாமா. வேணாம் இல்ல, அசிங்கத்தை பக்கத்துல வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. ஏ ஸ்வேதா, நிம்மதியா எங்களை இந்த வீட்டுல சாப்பிட கூட விட மாட்டியா? ஏன் எல்லாருமே நல்லா தானே தின்னுட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன? பொம்பளையாவ பிசாஸ். பணம் ஏமாத்தினால உண்மையிலே அவளை பணமாக்கிடணும். கண்ணம் தொண்டை வெட்டி புதைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் எப்படி எந்திரிச்சு வர நான் பாக்குறேன். அவ போனதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அவங்கள பொணமாக்கிட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டனா நாங்கெல்லாம் சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறியா? ஏன் முத்து மாமா, நீயும் அனாதையா ஜெயில உட்காரணும், நாங்களும் அனாதையா இருக்கணும். அப்படி ஒரு நிலைமைய உருவாக்கதான் ஸ்வேதாக்கா உன் கோவத்தை தூண்டி தூண்டி விடுறாங்க. தயவு செஞ்சு உன் கோவத்தை விட்டுரு முத்து மாமா. என்ன வருத்தப்படாதன்னு சொல்றல, இப்ப நீயே இப்படி கோவப்பட்டா என்ன அர்த்தம்? நீ சொல்றதும் சரிதான். அவ வேணுட்டு என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அப்படியே விட்டுறக்கூடாது, அவளுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். மாமா, வெண்ணிலாவை செக்அப் பண்ண டாக்டர் வந்திருக்காங்க. சரி சரி, வா. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர், உட்காருங்க. ஆமா, உட்காரு. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா இருக்கு. சரி. எப்படி இருக்கு டாக்டர்? குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுக்கறேன். அப்புறம் வெண்ணிலா, எப்போ சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நாள்ல யோகா கிளாஸ்ல ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதை ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், சரியா? அப்ப நான் கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.